அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 18வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. சார்பு f from r to r ஆனது f of x ஈக்குவல் டு எக்ஸின் மதிப்பை பொறுத்து 3 விதமாக வரையறை செஞ்சுருக்காங்க. எக்ஸின் மதிப்பு -2ஐ விட குறைவாக இருக்கும்போது f of x ஈக்குவல் டு 2x + 7 என வரையறுக்கப்படுகிறது. எக்ஸின் மதிப்பு -2ம் -2ஐ விட பெரியதாகவும் +3ஐ விட குறைவாகவும் இருக்கும்போது f of x = x² - 2 என வரையறுக்கப்படுகிறது. எக்ஸின் மதிப்பு 3ஐ விட பெரியதாக இருக்கும்போது f of x = 3x - 2 என வரையறுக்கப்பட்டால் பாருங்கள், ஒரு 4 கணக்குகள் இருக்குது. அதில் முதல் கணக்கு f of 4, இரண்டாவது கணக்கு f of -2, மூன்றாவது கணக்கு f of 4 + 2f of 1, நான்காவது கணக்கு f of 1 - 3 × f of 4 / f of -3 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இதில் முதல் கேள்வி பாருங்கள், f of 4. இப்போ எக்ஸின் மதிப்பு 4 அப்படிங்கும்போது f of x எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 4 அப்படிங்கும்போது 3 அதை விட பெரியதாகவும், இப்போ f of x = 3x - 2 அப்படிங்கிற வரையறையை தான் நம்ம எடுத்துக்கணும். f of -2, இப்போ -2னா எதில் வரும் பாருங்கள், இதில் வரும். -2ம் -2ஐ விட பெரிய மதிப்பும் 3ஐ விட குறைவாக உள்ள போது இந்த வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த கணக்குக்கு f of x = x² - 2 அப்படிங்கிற வரையறையை எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கணக்குகளையும் நம்ம செஞ்சிடலாம். முதல் கணக்கு f of 4. இங்கே x = 4 அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மூன்றாவது f of x உடைய வரையறையை நம்ம எடுத்துக்கணும். Therefore f of x = 3x - 2. இப்போ x இருக்கிற இடத்துல எல்லாம் 4 அப்படின்னு பிரதியிடணும். ஸோ f of 4 = 3 × 4 - 2. 4 3 12, 12ல் 2 போயிடுச்சுன்னா 10. இப்போ f of 4 = 10. இரண்டாவது கணக்கு f of -2. இப்போ இதில் x = -2 இல்லையா? இப்போ -2 அப்படிங்கிற லிமிட் எதுக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கலாம். -2ம் -2ஐ விட பெரிய மதிப்பு 3ஐ விட குறைவான மதிப்பாக x இருக்கும்போது நம்ம இந்த வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ f of x = x² - 2. எக்ஸுக்கு பதிலாக நம்ம -2 அப்படின்னு பிரதியிடணும். ஸோ f of -2 = -2² - 2. -2² எவ்வளோ வரும்? -2² - 2. -2² அப்படின்னா +4 தான் வரும். 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. மூன்றாவது கணக்கு f of 4 + 2 × f of 1. f of 4 தான் நம்ம ஆல்ரெடி 10 அப்படின்னு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ f of 1 கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ f of 1 அப்படிங்கும்போது இதில் x = 1. அந்த லிமிட் எதில் வருதுன்னு பார்க்கலாம். -2ஐ விட குறைவானது இப்போ ஃபஸ்ட்டு வராது. -2ம் -2ஐ விட பெரிய மதிப்பும் 3ஐ விட குறைவான மதிப்பாக இருக்கும்போது இந்த பிரிவு இடைவெளியை நான் எடுத்துக்கணும். -2ம் 2ஐ விட பெரிய மதிப்பு 3ஐ விட குறைவான மதிப்பாக இருக்கும்போது இந்த வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ x = 1 அப்படிங்கிறது இந்த இடைவெளியில் தான் வரும். ஸோ f of x = x² - 2. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 அப்படின்னு பிரதியிடணும். ஸோ f of 1 = 1² - 2. 1² 1 தான். 1ல் 2 போயிடுச்சுன்னா -1. நம்ம இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது f of 4 + 2 × f of 1. f of 4 அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 10 + 2 × f of 1 அதனுடைய வேல்யூ என்ன? -1. Therefore 10 - 2 ஃபைனல் ஆன்சர் 8. நான்காவது கணக்கு f of 1 - 3 × f of 4 / f of -3. f of 1 அதனுடைய வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் -1. f of 4 அதனுடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் +10. இப்போ நம்ம f of -3ஓட வேல்யூ மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் பிரதியிட முடியும்.
எஃப் ஆஃப் -3 அப்படிங்கும்போது எக்ஸ் சமம் -3. எக்ஸின் மதிப்பு -3 என்ற போது எந்த வரையறைக்குள்ளே வருது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், -2 விட குறைவான மதிப்பு. -2 விட குறைவான எண்கள் அப்படின்னா -3, -4, -5 அப்படின்னு முடிவெல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ இந்த வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் -3 அப்படிங்கும்போது எக்ஸ் சமம் -3. எக்ஸ் சமம் -3னா நம்ம எந்த வரையறையை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x + 7 அப்படிங்கிற வரையறை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 அப்படின்னு பெருதிட்டோம்னா எஃப் ஆஃப் -3 ஈக்குவல் டு 2 × -3 + 7. 2 பெருக்கல் -3 ஈக்குவல் டு -6. -6 + 7 ஈக்குவல் டு 1. இப்போ எல்லா மதிப்புகளையும் இதில் பிரதியிட்டலாம். எஃப் ஆஃப் 1 -3 × எஃப் ஆஃப் 4 டிவைடட் பை எஃப் ஆஃப் -3. எஃப் ஆஃப் 1 அதனுடைய வேல்யூ -1 -3 × எஃப் ஆஃப் 4 அதனுடைய வேல்யூ 10 டிவைடட் பை எஃப் ஆஃப் -3 + 1 அதனுடைய வேல்யூ. ஸோ -1 -30, 3 பெருக்கல் 10 30ன்னு கிடைக்கும். -1 -30 டிவைடட் பை 1 அப்படிங்கும்போது அதை நம்ம தேவையில்லை, எடுத்துடலாம். எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுக்கும்போது அதே தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ கீழே நம்ம 1ன்னு போட தேவையில்லை. -1 -30 கூட்டும்போது -31 கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். பயிற்சி 1.4 முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.